கஷ்டப்படாமல் நமக்கு கிடைக்கிற எந்த விஷயமுமே நம்மளை அடிமைப்படுத்த தான் செய்யும். கஷ்டப்பட்டு நம்ம அதில் ஒரு வலி இருக்கணும், கஷ்டம் இருக்கணும். அதில் அப்படி கிடைக்கிற எந்த விஷயமும் நம்மளை அடிமைப்படுத்தாது. ஏன்னா நம்ம கஷ்டப்படாத ஒரு விஷயந்தான் கஷ்டப்படாமலே நமக்கு ஒன்று கிடைக்குது அப்படின்னா அது நமக்கு அடிமையாகிடும். அந்த வகையில் புத்தகங்கள் நம்ம இப்போ ஏன் படிக்கிறோன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம படிக்கிறோம். அப்போது கஷ்டப்பட்டு படித்து தான் தெரிஞ்சுக்கிறோம். புத்தகம் படிப்பது என்பது அதில் ஒரு கஷ்டம் இருக்குது. நம்ம யூடியூப்பு எல்லாமே சமூக வலைதளங்கள், வீடியோ இதெல்லாம் பார்க்குறோம் நிறையா. அதில் நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அது கஷ்டப்படாமல் தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் அது நம்மளை அடிமைப்படுத்துது. அதனால் கஷ்டப்படாமலே நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம், நிறைய விஷயம் நமக்கு தெரியுது, நிறைய அறிவு வளருது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அது நம்மளை அடிமைப்படுத்தி விடுகிறது. அதனால் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது புத்தகம் அப்படிங்கிறத விட வாசிப்பு. அது நீங்கள் ஒரு லேப்டாப்பில் கூட வாசிக்கலாம், ஒரு கணினியில் கூட நீங்கள் புத்தகங்களை வாசிக்கலாம். கணினி வழியாக புத்தகங்களை வாசிக்கலாம். வாசிப்பு என்பது என்றைக்குமே இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் வாசிப்பு என்பது இதன் அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது. அது கடந்த காலங்களில் ஓலைச்சுவடியாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அது புத்தகமாக மாறியது, காகித புத்தகமாக மாறியது. இப்போ அது அப்படியே போய் லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லையோ நீங்கள் அதை வாசிக்கிற அந்த ஊடகம் என்பது இப்போ மாறி போயிருக்கு. அவ்வளோதானே ஒழிய வாசிப்பு என்றைக்குமே இல்லாமல் போகாது. வாசிப்பு என்பது ஒரு உழைப்பை கொடுத்து தான் நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். கஷ்டப்பட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயந்தான் உங்களுக்கு நன்மையை தரும். மேலே நம்ம மொபைல் ஃபோனில் சமூக வலைதள ஊடகங்களில் எவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் கஷ்டப்படாமலே அந்த வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் எந்த கஷ்டமும் பட தேவையில்லை. சும்மா அப்படியே படுத்துகிட்டே கடந்து பார்த்தாலே போதும். நீங்கள் ஒரு புத்தகத்தை ஒரு எஃப்எம்மில் பார்க்குறோம் அப்படின்னா சில எஃப்எம்மில் புத்தகங்களை வாசிப்பாங்க, அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்படி ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிற முறைகள்லாம் இருக்குல்ல, எளிதாக மாறும்போது அது கண்டிப்பாக நமக்கு பயம் தராது, அது நம்மளை அடிமைப்படுத்த தான் செய்யும். அதனால் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் எதுனாக்கா அந்த புத்தகங்களை வாசிக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். அந்த விஷயந்தான் அந்த மாதிரியான ஒரு அறிவு இருக்குல்ல, அது நமக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கான ஒரு ஆற்றலையும் ஊக்கத்தையும் கொடுக்கும், நன்மையை தரும், பல மடங்கு நன்மை தரும். அதே நேரத்தில் கஷ்டப்படாமல் நம்ம தெரிஞ்சுக்கிற இந்த சமூக வலைதள ஊடகங்களில் உள்ள வீடியோக்கள் மூலமாக அந்த உலகத்தை பற்றியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் அது நம்ம அடிமைப்படுத்த தான் செய்யும், சோம்பேறியாகத்தான் அது மாற்றும். நம்மளை சிந்திக்க விடாமல் செய்துவிடும். நமது எண்ணங்களை எல்லாம் ஒன்றுமே இல்லாமல், இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம், அப்போ நம்ம மனசில் ஒன்றுமே இருக்குது, நம்ம கவனம் எல்லாமே அந்த வீடியோவில் உள்ள விஷயங்களை தான் அது பார்க்கும். அந்த அளவுக்கு மனசு ஆஃப் ஆயிரும், மனசில் அமைதி வந்துட்ட மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு இதுவே அதிகமாகும்போது அதிக நேரம் நம்ம இந்த மாதிரி வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அப்படியே மனசு சோம்பேறி ஆயிரும், மனசுக்கு முக்கியத்துவமே இல்லாமல் போயிடும். மனசில் நடக்கிற எண்ணங்கள், யோசனைகள், கனவுகள், கற்பனைகள், சிந்தனைகள் இதுக்கு முக்கியத்துவமே இல்லாமல் போயிடும். ஏன்னா நம்ம வெளியில் வீடியோ பார்க்குறோம், அதே மாதிரி மனசுக்குள்ளேயும் வீடியோ பார்க்கலாம்ல, மனசுக்குள்ளேயும் காட்சிகள்லாம் வருது, ஒலிகள்லாம் கேட்குது. அப்போ அதுதான் உண்மையான ஊடகம், அதுதான் உண்மையான ஒரு வீடியோ, ஒரு வலைதள ஊடகம் அப்படி மாதிரி அங்கேருந்து தான் அதை எடுத்து தான் நம்ம டிவியாக மாற்றி வச்சு கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வெளியில் உள்ள விஷயத்துக்கு அடிமையாகும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த மனம் இருக்குல்ல, அதுவே ஒரு ஊடகம் தான். அது ஒரு அங்கே வீடியோ காட்சிகள், நினைவு காட்சிகள், கடந்த கால காட்சிகள், எதிர்கால காட்சிகள், கற்பனைகள், நிகழ்கால எல்லாமே அங்கே வரும். யோசனைகள், எண்ணங்கள், அங்கே ஒலிகள் கேட்கும், எண்ணங்களோட ஒலிகள் கேட்கும், எல்லாமே அங்கே நடக்கல. மனசில் அந்த படம் பார்க்குற அந்த ஆர்வம் அது மனசுக்குள்ளே இருக்கணும். அப்போ நம்ம வெளியில் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா மனசு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும். மனசில் ஒன்றும் இல்லை, மனசை விட வெளியில் பார்க்குற அந்த வீடியோ தான் பெருசு அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும். அதனால் மனசுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போய்விடக்கூடாது. அதனால் இந்த வெளியில் நம்ம அடிமையாகும்போது, வீடியோலாம் பார்க்குறதுக்கு அடிமையாகும்போது, வெளியில் உள்ள வலைதள ஊடகங்களில் உள்ள சமூக வலைதள ஊடகங்களில் உள்ள வீடியோக்களை பார்க்குறதுக்கு அடிமையாகும்போது நமது மனதுக்குள் ஒரு ஊடகம் இருக்கிறது, இயற்கையான ஊடகம், அது முக்கியத்துவம் இல்லாமல் போய்விடும். அதனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமென்றால் அதனை ஊக்குவிக்கிற அந்த புத்தகங்களை வாசிப்பது, அது ஒரு வாசிக்கும்போது அது கற்பனை செய்கிறது. நம்ம கஷ்டப்பட்டு வாசிக்கிறோம், அந்த கஷ்டப்பட்டு வாசிக்கும்போது கஷ்டப்பட்டு நம்ம ஒரு கற்பனை செய்கிறோம், அதிலே ஒரு கஷ்டம் இருக்குது. கற்பனை செய்வதற்கும் ஒரு கஷ்டம் இருக்குது.
கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு புத்தகத்தை வாசிக்கும்போது ஒரு கதையை படிக்கிறோம். அந்த கதை வந்து நமது மனதுக்குள் கஷ்டப்பட்டு அது அந்த காட்சிகள் கற்பனைகள் வந்து உருவாகிறது. அப்படி இருக்கும்போது அது வந்து கஷ்டப்பட்டு நமக்கு தெரிஞ்சுக்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறனால அதுதான் நமக்கு வந்து நன்மை தரும். நம்மை வந்து சோம்பேறியாக மாற்றாது. புத்தகங்கள் வாசிப்பவர்கள் சோம்பேறியாக மாட்டாங்க. புத்தகங்கள் வாசித்து பொழுதுகளை போக்குகிறவர்கள் வந்து சோம்பேறியாக மாட்டாங்க. அவர்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இயங்குவதற்கு தகுதியான ஆளாகத்தான் அவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் வந்து நீங்கள் வந்து சமூக வலைதள ஊடகங்களில் உள்ள வீடியோக்களை பார்க்குறதுனால ஒருத்தர் சோம்பேறி ஆகிடுவாங்க கண்டிப்பாக. அந்த மாதிரி தான் நிறைய பேர் ஆகிட்டாங்க. எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறக்காக தானே புத்தகம் படிக்கிறோம். அப்போ அந்த விஷயம் அதுதான் நம்ம வந்து சமூக வலைதள ஊடகங்களில் வீடியோக்களில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோமே, ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோமே, அந்த உலகத்தையே தெரிஞ்சுக்கிறோம். இது ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் இந்த மாதிரி போகிறாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு ஈஸியாக இருக்கிற எல்லா விஷயமே வந்து உங்களை அடிமைப்படுத்தும், சோம்பேறியாக மாற்றிவிடும். மனித உறவு முறை மீதே வெறுப்பு வந்துடும். நீங்கள் மொபைல் ஃபோன் டிவியெல்லாம் அதிகமாக பார்க்குறவங்களுக்கு மனுஷங்களே பிடிக்காது, தனிமையை தான் ரொம்ப பிடிக்கும். தனிமை பிடிக்கும். அது சோம்பேறித்தனத்தோட விளைவு. அப்புறம் சோம்பேறித்தனம் நோய்களை உண்டாக்கும், உடம்பு சூடாயிடும், உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது, உடம்புல ஒழுங்காக செரிமானம் சரியாக நடக்காது. இப்படி பல பிரச்சனைகளை அது உண்டு பண்ணிடும். அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம மற்ற மனுஷங்களை நேசிக்கணும் அப்படின்னாக்கா தனிமையில் மாட்டிக்கக்கூடாது, சோம்பேறித்தனத்தில் மாட்டிக்கக்கூடாது, உடம்புல எதுவும் நோய் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா அதற்கு அதில் வந்து மிக முக்கிய பங்காற்றுவது என்னதுன்னா இந்த புத்தகத்தை வாசிப்பது. அதன் மூலம் உங்களுக்கு நிறைய உறவு முறைகள் ஏற்படும். ஒருத்தர்கிட்ட என்ன பேசணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுல உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. அதனால் நிறைய உறவு முறை இருக்கும். நீங்கள் சோம்பேறியாகவே இருக்க மாட்டீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அந்த மாதிரி புத்தகம் வாசிப்பது என்பது ஒரு கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டால் தான் எந்த விஷயமே உங்களுக்கு நன்மை தரும். அந்த புத்தகங்கள் உங்களை சோம்பேறியாக்காது. புத்தகங்கள் மூலமாக நீங்கள் எதை தெரிஞ்சுக்கிட்டாலும் அது உங்களை சோம்பேறியாக்காது. ஆனால் எளிதாக, ஏன்னா அது கஷ்டப்பட்டு தான் தெரிஞ்சுக்கிறீங்க. வாசிப்பு என்பது ஒரு கடின உழைப்பு, அது ஒரு உழைப்பு. அந்த உழைப்பு மூலமாக, வாசிப்பு என்கிற அந்த உழைப்பு மூலமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கும் போது அது உங்களுக்கு நன்மை தரும். எந்தவித உழைப்புமே இல்லாமல் படுத்துக்கிட்டே நீங்கள் டிவி பார்க்குறீங்க, சமூக வலைதள ஊடகங்களில் உள்ள வீடியோக்களை பார்க்குறோம், உலகத்தையே தெரிஞ்சுக்கிட்டால் கூட அது நம்மளை சோம்பேறியாக்கத்தான் செய்யும். அதனால் வந்து நம்ம சமூக வலைதள ஊடகங்கள், மொபைல் ஃபோன் இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அதை ரொம்ப கட்டுப்பாடாக வச்சுக்கணும். நம்ம ஆர்வம் எப்போதுமே புத்தகத்தின் மீது தான் இருக்கணும். இந்த மொபைல் ஃபோனில் சமூக வலைதள ஊடகங்கள் இதெல்லாம் வந்து அதற்காக தினமும் 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் செலவழிக்கணும், அவ்வளோதான். 1 to 1.5 அது போதும். அதுக்கு அதிகமாக பார்த்துக்கணும். புத்தகங்களில் வந்து நம்ம புத்தகங்களில் பயிற்சி பெறணும். புத்தகங்களால் ஏற்படுகிற நன்மைகளை உணரணும். அந்த நன்மைகள், புத்தகங்கள் படிப்பதால் என்ன நன்மை, என்ன மாற்றம், இதை உணராதவங்க தான் புத்தகம் படிக்காமல் இருப்பாங்க. அப்போ புத்தகத்தை நம்ம வந்து தொடர்ந்து படிக்கும்போது, கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கும் போது அதனால் கிடைக்கிற நன்மைகள், நமக்குள் நடக்கிற மாற்றங்கள், இதெல்லாம் நம்ம உணரும் போது நம்ம புத்தகத்தை விடவே மாட்டோம். புத்தகத்துக்கு அடிமையாகிடணும். இந்த உலகத்தில் நம்ம வந்து எதற்கு அடிமையாகணும்னா புத்தகத்துக்கு அடிமையாகணும். நல்ல புத்தகங்களுக்கு அடிமையாகிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இப்போ சிறு குழந்தைகளுக்கே வந்து அந்த புத்தகங்களுக்கு அவங்கள அடிமையாக்கிடணும். இப்போ மொபைல் ஃபோனுக்கு சின்ன பசங்களாம் அடிமையாகிறாங்களோ அவங்கள வந்து என்ன பண்ணால் புத்தகங்களுக்கு அடிமையாகணும். எப்படி புத்தகங்களுக்கு அடிமையாகணும்னா பெற்றோர்கள் முதல்ல புத்தகங்களை படிக்கணும். பெற்றோர்கள் புத்தகங்களை படிக்காமல் பிள்ளைகளை போய் படின்னு சொல்லிடு. பெற்றோர்களை படிப்பதே இல்லை. படின்னா அது எல்லாத்துக்கும் பொதுவானது தான். பெற்றோர்களும் படிக்கணும். அது மாதிரி படிக்கணுன்னா என்ன, பாட புத்தகங்கள் அவங்க படித்து முடிச்சுட்டாங்க, வேறு புத்தகங்களை அவங்க படிக்கணும். பெற்றோர்கள் அதை பார்த்து தான் பிள்ளைகளுக்கு அந்த புத்தகங்கள் மீது ஆர்வம் வரும். என்றைக்குமே பிள்ளைகளுக்கு வந்து பெற்றோர்கள் தான் முன்மாதிரிகள், வழிகாட்டிகள். அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை இவங்க அப்படி செய்வாங்க. சிகரெட் பிடிச்சா பெற்றோர்கள் வந்து சிகரெட் பிடிச்சாக்க பிள்ளைகளும் பிடிப்பாங்க. அவங்க காலத்தில் வந்து பெரியவங்களான பிறகு பிடிப்பாங்க. அதனால் பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்களோ அதை அப்படியே பிள்ளைகள் செய்வாங்க. அதனால் புத்தகம் படிக்க வைக்கணுமா சின்ன பசங்களை, அப்போ பெரியவங்க படிக்கணும் புத்தகத்தை. அதை பார்த்து தான் பிள்ளைங்களுக்கும் அந்த படிக்கணுங்கிற எண்ணம் வரும். இல்லைன்னா அது வரவே வரும். இன்றைக்கி வந்து நிறைய பசங்க படிக்காமல் இருக்கிற காரணம், படிப்பில் ஆர்வம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம், புத்தகங்கள் மீது பிள்ளைகளுக்கு பசங்களுக்கு வெறுப்பு வர்றதுக்கு காரணமே வந்து பெற்றோரிடம் படிக்கின்ற வழக்கம் இல்லை என்பது தான் காரணம். பெற்றோர்களிடம் வந்து புத்தகங்கள் பெற்றோர்களிடம் புத்தகங்களை வாசிக்கின்ற அந்த வழக்கம் வந்து இல்லாமல் போகிறது தான் காரணம். புத்தகங்களை வாசிக்காமலே வாழ்நாளை கடந்து கொண்டே இருக்கிறார்கள். வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி அதை நிரூபிக்கிறாங்க. அப்படி நிரூபிப்பது ரொம்ப, அதனால தான் பிள்ளைங்களுக்கு அந்த படிப்பில் ஆர்வம் வரமாட்டேங்குது. படிக்கணுங்கிற அந்த எண்ணம் ஏன் வரமாட்டேங்குதுன்னா, அந்த பெரியவர்கள் அவர்கள் வழிகாட்டிகளாகவும் முன்மாதிரிகளாகவும் இருக்க வேண்டியவர்களே புத்தகங்களை படிக்காத போது
அப்போது பிள்ளைகளுக்கும் சின்ன வயசு தலைமுறையினருக்கும் அதுதான் ஏற்படும், அந்த ஆசை தான் வரும்.